This video is sponsored by SBU Digital Marketing. இந்த மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு மாதம் 21,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் இந்த மாதிரியான வெப்சைட்கள் இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான வீட்டிலையே அருமையாக தயாரிக்கக்கூடிய ஒரு உரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உரத்தை பயன்படுத்தும் போது நம்ம செடிகளுக்கு எண்ணற்ற மொட்டுக்கள், பூக்கள் நல்லா பெரிதாகவும், பூக்கள் சூப்பராகவும் பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது ஈஸியான ஒரு இது தான், நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த உரத்தை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம போட்டிருக்க சேனலில் இருக்க அத்தனை வீடியோஸும் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களோட ரோஜா செடிகள் நல்லா பூக்கிறதுக்கு ஒரு உதவி செய்யும். ஸோ வீடியோவில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் என்ன சொல்லித்தரேன் அப்படின்றதும் புரியும். அப்போ தான் ரோஜா செடியை நம்ம எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போகலாம். இப்படி ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த மாதிரி உரங்கள் கொடுத்தா மட்டுமே தான் நம்மளோட ரோஜா செடியை நல்ல முறையில் பராமரிக்க முடியும். நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் அதிக எண்ணிக்கையில் பூக்கள் பூக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ அதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தோலும் முட்டையை மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம். முட்டை ஓடுகள் இது நமக்கு ரொம்ப நாள் மக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க. ஸோ நம்ம இதை நல்ல பவுடர் கண்டிஷனில் அரைச்சிட்டு நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது ஒரு வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு புது திளர்கள்லாம் நல்லாவே வர்றது உங்களால் அதை கண்கூடாவே பார்க்க முடியும். இப்போ நிறைய பேருக்கு வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா முட்டைத்தேல் பயன்படுத்த முடியாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி வாழைப்பழ தோல்களை காய வச்சுட்டு பவுடர் கண்டிஷனாக ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ முட்டை விரும்பாதவங்க இந்த மாதிரி வாழைப்பழத்தோலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெங்காயத்தோலில் மேல் லேயர் இருக்கும் பார்த்தீங்களா, 2 லேயர் இருக்கும். அதில் மேல் லேயர், ஃபஸ்ட் லேயர் மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த வெங்காயத்தோலையும் முட்டை ஓடையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஏன் வெயிலில் காய வச்சு நம்ம செடிகளுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, டேரெக்டாக நம்ம போடும்போது நம்ம செடிகளுக்கு வேர்பூச்சி தாக்குதல் வேகமாகவே பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி காய வச்சுட்டு பவுடர் கண்டிஷனில் போடும்போது நம்மளுக்கு செடிகள் பாதுகாப்பாக இருக்கும். நம்மளோட ரோஜா செடிகளில் இந்த வேர்பூச்சி தாக்குதல் எப்படி நம்ம செடிகள் தாக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ரோஜா செடியில் இலைகளுக்கு மேலே எல்லாமே கருப்பு கருப்பாக திட்டாக இருக்குது. அப்படி இருக்குனாலே நம்மளோட செடிகளில் வேர்பூச்சி தாக்குதல் ஏற்படுது அப்படின்றது அர்த்தம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணும்போது கருவேப்பிலையை நம்ம காய வைக்கிறோம் இல்லையா நிழலில், அது மாதிரி வேப்பிலையை நிழலில் காய வச்சுட்டு நீங்கள் இந்த வெங்காய முட்டைத்தோலோட வேப்பிலையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். வேப்பிலை எப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, வேப்பம் பவுடர் கடைகளே இப்போ அதிகமாக கிடைக்கிது. அதே சமயத்தில் வேப்பிலை புண்ணாக்கு செடிகளுக்கு பயன்படுத்தாதீங்க. அது எண்ணெய் பொருள். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் வீடியோவாகவே உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். அதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தணும், எந்த விதத்தில் நம்ம போடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா அதுவே நம்ம செடிகளை தாக்கிடும். இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணும்போது வெங்காயத்தோல், முட்டைத்தோலை மட்டும் காய வைக்கக்கூடாது. நீங்கள் வாழைப்பழத்தோலையுமே கூட நீங்கள் காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதே வெயிலில் தான் ஒரு நாள் காய வைக்கணும். இல்லை அப்படின்னா அந்த கரைசலை கூட நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த பவுடரை பவுடர் கண்டிஷனும் இல்லாமலும் நம்ம அரிசி கழுவின தண்ணியில் வேக வச்சு அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். ஸோ அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் எப்படி பண்ணலான்றதையும் உங்களுக்கு நான் சேர்த்து போடுறேன். இப்படி முட்டைத்தோல், வெங்காயத்தோலும் எடுத்துக்கிட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ முட்டை பிடிக்காதவங்க இந்த மாதிரி வாழைப்பழத்தோலை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் நான் சேர்த்தே உங்களுக்கு நான் வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் முட்டைத்தோலையும் வெங்காயத்தோலையும் நல்லா நைஸாக அரைக்க முடியாது, ரொம்ப பொடியால் ஆக்க முடியாது, சின்னதாக திருன்னு தான் இருக்கும். நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம். இப்படி தான் இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம உரங்களை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ ஈஸியாக உரத்தை ரெடி பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் உங்களுக்கு முட்டைத்தோலும் வெங்காயத்தோலும் இந்த மாதிரி கிடைக்குதோ, இதை நீங்கள் அரைச்சி பவுட்ரு பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ரோஜா செடிகளுக்கு, பூக்கள் பூக்கிற செடி எல்லாத்துக்குமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தும் போது உங்களோட செடிகளில் பூக்கள் சூப்பராக பூக்கும், துளிர்களும் நல்லா வைக்கும், மொட்டுகளும் நல்லா பெருசாகவே இருக்குங்க. இதோட வேப்பிலையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வேர்பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு உரம் இது.
செடிக்கு இதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். உங்கள் ஒரு அடிக்கு வந்துட்டு இந்த செடிகளுக்கு சைடில் வந்துட்டு குழி மாதிரி தோண்டிட்டு இந்த ஸ்பூனை வந்து நீங்கள் காலமாக ஒரு ஸ்பூன் வந்து பவுட்ரை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். அந்த குழியை தோண்டிட்டு நீங்கள் அந்த பவுட்ரை போட்டு மூடிடுங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் நல்லா வந்துட்டு தண்ணி கொடுங்க. தொட்டிகளில் இருக்க செடிகளுக்கு மட்டும் கிடையாது, தரைகளில் இருக்க செடிகளுக்கும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட செடிகளில் எந்த மாதிரி பூக்கள் வருது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாப்பி கார்டனிங்.